இந்த இதுல என்ன சொல்றான்னு பாருங்களேன். ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு. அப்போ பி ஆஃப் டபிள்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.72 எனில் அந்த விளையாட்டுவில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பி ஆஃப் டபிள்யூ பார், அதாவது எல் லாஸ் பண்றதுக்கு ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வின்னுக்கு ஆப்போசிட் தான் லாஸ். கரெக்டா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு அதே ஈவெண்ட்டோட காம்ப்ளிமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும்னா 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ வின் பண்றதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.72. கொஸ்டின் வந்து தோல்வி அடைவதற்கு நிகழ்தகவு கேட்குறாங்க. பி ஆஃப் டபிள்யூ பார் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன வரும்னா பி ஆஃப் டபிள்யூ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.72. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 0.28ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ரிலேட் பண்ணி சம் நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க.